அவங்க முதல் முறையா என்கிட்ட வந்து, நீங்க அழுகுறீங்க, நீங்க இவ்வளோ, நீங்க இந்தாங்க பைபிள் படிங்க, கடவுள் உங்களை வந்து காப்பாத்துவாரு, உண்மையான கடவுள் யாருன்னு இப்பவாது புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன அவங்க கிட்ட சொன்னேன்னா, இவ்வளோ வருஷம் நான் வந்து உண்மையான நினைச்சிட்டு இருந்தேன், யாருமே எங்களை காப்பாத்துறதுக்கு வரலையே, நான் இவ்வளோ வருஷம் அவாய்ட் பண்ண ஜீசஸ் எப்படி வந்து எனக்கு காப்பாத்துவாரு, எனக்கு எப்படி ப்ரே பண்றதுன்னு தெரியாது, எனக்கு எப்படி பைபிள் வாசிக்கிறதுன்னு தெரியாது, நான் முழங்கால் போட்டது கூட கிடையாது, நான் கூப்பிட்டா கடவுள் வருவாரா, இந்த 3 மணி நேரத்துக்குள்ள எங்க அம்மா அவரை ரட்சிப்பாரான்னு நான் கேட்டேன். அப்போ அனிதா அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் நீங்க நம்புங்க, விசுவாசமே உனக்கு ஆக கடவுது அப்படின்னு எங்க தேவன் சொல்லியிருக்காரு, நீங்க நம்புங்க, நம்பி பைபிளை வாசிங்க, எல்லா போட்டோவும் எடுத்துருங்க, எல்லாமே எடுத்துருங்க, உங்க அம்மாவை தேவன் கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன்னு நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க சொன்னதும் புரியாது, பைபிள்ல படிச்சதும் புரியாது. ஆனா அந்த 3 மணி நேரமும் நைட்டு ஃபுல்லா நான் வந்து அழுகையோட முட்டி போட்டு பைபிள் திறப்பேன், நடு பேஜ்ல என்ன வருது படிப்பேன், அப்புறம் படிப்பேன், இதே தான் பண்ணிட்டு இருந்தேன். காலையில 6 மணிக்கு வந்து டாக்டர் வந்து, ஜி சரோஜினி அம்மாவோட அட்டெண்டர் வாங்க அப்படின்னாங்க. நான் எங்க அப்பாட்ட சொல்றேன் நீங்க போங்க, எங்க அப்பா சொல்றேன் இல்ல நீ போ. எங்க 2 பேருக்கும் அவ்வளோ பயமா இருந்தது. கையில பைபிள் எடுத்துட்டு நேரா மேல போனேன். நான் உள்ள அந்த எமர்ஜென்சி வார்டுக்குள்ள போகும்போது அந்த கேட் கிட்ட இருந்து சொன்னேன், இயேசுவே நான் உங்களை இத்தனை நாள் நான் என்ன வேணா சொல்லியிருந்திருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம், அதெல்லாம் என்னோட அறியாம எல்லாத்தையுமே நான் வந்து விட்டுறேன், எங்க அம்மாவை முழுமையா உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன், அதனால நீங்க வந்து ஏதாவது ஒரு பெரிய அதிசயத்தை நீங்க பண்ணணும், நீங்க பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு பைபிளோட உள்ள போனேன். டாக்டர் என்ன நேரம் வந்து அம்மா கிட்ட போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கையே இல்லை, அம்மாவை போய் எப்படி பாக்குறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் மனசுல வந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லணும் அப்படின்னு அனிதா அவங்க சொல்லியிருந்தாங்க. அதையே சொல்லிட்டே போனேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். போய் பார்த்த போது எங்க அம்மா வென்டிலேட்டர் எல்லாம் இல்லாம என்னை பார்த்து எப்ப வீட்டுக்கு போலான்னு கேட்டாங்க. ஆறு மணி நேரம் 3 மணி நேரம் சொல்லி 2 சைடும் டியூப்ல இருந்து பிளட் வந்துட்டு இருந்த அம்மா என்னை பார்த்து கேக்குறாங்க எப்போ வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கேக்குறாங்க. இதை விட ஒரு பெரிய அற்புதம், பெரிய அதிசயம் யாருக்கா நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா நடக்கும், ஏன்னா அதுதான் தேவன். அவர் பெரியவர், அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? அவர் வந்து வார்த்தைகளால் நம்மளை வாழ வச்சுட்டு இருக்காரு. அவர் உயிருள்ள தேவன் அப்படின்றத நாங்க உணர்ந்தோம். அதே மாதிரி டாக்டர் அம்மா கிட்ட கேக்குறாங்க, உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க, கான்சியஸ் செக் பண்றதுக்கு. அம்மா பேர் சரோஜினி, ஆனா அம்மா வந்து சிசிலி அப்படின்னு பேர் சொல்றாங்க. சிசிலி அவங்க பேர் சரோஜினி. அப்ப அம்மா வந்து இல்ல என் பேர் சிசிலி அப்படின்றாங்க. அப்புறம் டாக்டர் வந்து நீங்க எப்படி இங்க ஹாஸ்பிட்டல் வந்தீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்பா வந்து தெரியாது, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியாது. நாங்க அந்த மாதிரி இது வரைக்கும் சர்ச்சுக்கு போனதில்ல, எதுவுமே இல்ல, எதுவுமே தெரியாது எங்க அம்மாக்கு. பட் ஆனா அம்மா சொன்னாங்க பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னாங்க. சோ இதை விட ஒரு பெரிய அதிசயம் இல்ல. அந்த தேவனுக்கு என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் வந்து உண்மையானவளா இருப்பேன். அதே மாதிரி நான் இறந்ததுக்கு அப்புறமும் என் ஆத்மா கண்டிப்பா ஆண்டவர் கூட தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த பைபிளால முடியாதது ஒண்ணுமே இல்ல. இந்த பைபிள் தான் எல்லாமே. நம்மளை நிக்க வைக்கிறதும் நிர்மூலமாக்குறதும் வந்து யாரால வேணா முடியும். ஆனா நம்மளை நிக்க வைக்கிறது, வாழ வைக்கிறது, அதுவும் சமாதானத்தோட வாழ வைக்கிறது ஒருத்தரால மட்டும்தான் முடியும். சந்தோஷத்தை தரவர் அவர் மட்டும்தான். நம்மள வந்து நம்மளோட தந்தை தாய் யார் வேணா கைவிடலாம், ஆனா கைவிடாத தேவன் ஒருத்தர் இருந்தா அவர் உண்மையான தேவன், மெய்யான தேவன் வந்து நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டா இருப்பாரு, நம்ம சகோதரரா இருப்பாரு, அவர் எல்லாமே நமக்காக இருப்பாரு. அவர் தான் நம்ம தேவன் ஏசப்பா. இப்ப சாட்சியா இந்த திறப்பின் வாசல் ஜபத்துல உங்க எல்லாரும் முன்னாடி எங்க அம்மாவை கூப்பிட ஆசைப்படுறேன். கூப்பிடட்டுமா அம்மா? தேவன் எனக்கு கொடுத்த அம்மா. அம்மா வந்து மறுபடியும் உயிர் தெரிந்தாங்க தேவனால. சோ ஆண்டவருக்கு வந்து என்னன்னைக்கும் எங்க குடும்பம் வந்து நன்றியுள்ள குடும்பமா இருக்கும். அம்மா பேசுவாங்க. கடவுள் கிருபையால இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். என்ன மாதிரி அற்புதம் எல்லாருக்கும் நடக்கும். கர்த்தரை நம்புங்க. எங்களுக்காக எப்போதும் ப்ரே பண்ற மோகன் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இனிமே உங்க எல்லாரோட வீட்லயும் உங்களோட பிரேயர்ல கண்டிப்பா உங்க வீட்டு பொண்ணு நாங்களும் இருக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. செய்வார், கண்ணூரங்க மாட்டா, தூங்க மாட்டா.
இயேசு நம்முடன் இருப்பதால் எதற்கும் நாமே பயப்படே, எதற்கும் நாமே பயப்படே. கர்த்தர் எனக்காய் யாவும் செய்வார், கண்ணுறங்க மாட்டார், தூங்க மாட்டார். கர்த்தர் எனக்காய் யாவும் செய்வார், கண்ணுறங்க மாட்டார், தூங்க மாட்டார். ஜீசஸ் கிறிஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் சொந்தம், ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ்க்கெல்லாம் சொந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா நம் தேவன் மனுஷங்களோட கடவுள். அதனால நம்ம எல்லாருக்குமே சொந்தம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், யார் எந்த மதத்தில் இருந்தாலும் எல்லாரும் நல்ல மார்க்கத்தோட வாழ, நல்ல ஒழுக்கத்தோட வாழறதுக்கு ஒரே ஒன்று தான் இருக்கு, அது கிறிஸ்டியானிட்டி தான். அதனால இந்த மார்க்கத்தில் நம்ம எல்லாரும் ஒழுக்கத்தோட வாழ்ந்தா கண்டிப்பா பரலோக ராஜ்யம் நம்மளோடது தான். அதனால நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவன் ஒருத்தர் தான் இருக்காரு. அவரை நம்ம எப்போதும் விடாம கெட்டியா பிடிச்சுப்போம். அவர் நம்மள என்னைக்குமே உயர்த்துவாரு, அதுல சந்தேகமே இல்லை. அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புகிறார். அதுக்கு தானே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்குகிறோம். நீங்க சந்தோஷமா இருக்க, உங்களுடைய துக்கத்தை மாற்ற உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்களா, அற்புதமான ஒரு சாட்சியை நீங்க பாத்தீங்க, கேட்டீங்க. அன்பு சகோதரி ஆத்தி கணேஷ் அவர்கள் செய்து சொன்ன அந்த சாட்சி அதோடைய வாழ்க்கையின் அனுபவம். அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை அவங்க உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். நம்ம சினிமா துறையில் இருக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கூட்டம் நடத்துகிறோம். தவறாமல் அதில் பங்கு பெற்று கர்த்தருக்குள்ளே அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். ஆண்டவர் இயேசு தனக்கு செய்த அற்புதத்தை எல்லா இடத்திலும் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த அற்புதத்தில் நம்ம எதை அறிந்து கொள்ளுகிறோம்? இயேசு கிறிஸ்து மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குரியவர் அல்ல. ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் கூப்பிட்டாதான் பதில் கொடுப்பார் என்பது அல்ல. அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர். எனக்கு அன்பானவர்களே, உங்களை நேசிக்கிறார். நீங்க கிறிஸ்தவரா இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவங்களா இருக்கலாம், பரவாயில்லை. இயேசு உங்களை ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறார். உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, இந்த அற்புதத்திலிருந்து ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. வேத புஸ்தகத்தில் சங்கீதம் 50:15 வசனம், 50ஆம் சங்கீதம் 15வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவங்க தாயார் ஆபத்தான நிலைமையில மரண படுக்கையில் இருக்கும்போது தன் தாயினுடைய அந்த மரண வேதனை ரொம்ப துக்கத்தை கொடுத்தது. ஒரு ஆபத்து. இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். இன்னைக்கு பாருங்க, இயேசுவை மகிமைப்படுத்துறாங்க. நீங்க அப்படி செய்யணும். இன்றைக்கு ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடணும். ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? வியாதி, வேதனை, கடன் பிரச்சனை, மனுஷரால் வந்த ஆபத்து, ஏதோ ஒரு ஆபத்துல கலங்கி நிற்கிறீங்களா? இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யும், அவ்வளவுதான். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், விடுதலை தருவார், சுகம் தருவார். நீங்க அவரை மகிமைப்படுத்தணும். நீங்களும் இதே மாதிரி இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார், ஆசீர்வதித்தார் என்று சாட்சி சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்தணும். அது ஒண்ணுதான் அவர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய பொண்ணையோ பொருளையோ சொத்துக்களையோ அவர் கேட்கல. இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய ஆபத்தான சூழ்நிலை எதுவானாலும் அதை ஆண்டவர் மாற்ற, அதில் ஒரு அற்புதம் நடக்க நான் ஜெபிக்க போகிறேன். என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, இந்த அன்பு சகோதரிக்கு ஒரு அற்புதம் செய்திருக்கிறீங்களே, எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது கட்டாயம் அற்புதம் நடக்கும். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, யார் யார் ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து கொண்டு இப்பொழுது இயேசுவே என்று உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவார்களோ, ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஆண்டவரே, ஆபத்தான வியாதினாலே பாதிக்கப்பட்டு மரணத்தின் வேதனையில் இருந்து கொண்டு இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே சுகம் தாரும், இயேசுவே ஒரு அற்புதம் செய்யும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதமான சுகம் உண்டாகட்டும். இயேசு
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதமான விடுதலை உண்டாகட்டும். மரணத்தின் கண்ணிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். மரண படுக்கைகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு அற்புதமான சுகம் சரீரத்தில் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். பாதிக்கப்பட்ட உறுப்புகள், மரித்து போன உறுப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் அடையட்டும், உயிர் அடையட்டும். இப்பொழுது ஒரு அற்புதமான மாற்றம் சரீரத்தில் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். தகப்பனே, பண தேவைகள், கடன் பிரச்சனைகள், பல போராட்டங்களுக்கு நடுவில் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களே, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். வறுமையிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். பயத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். மரண போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு விடுதலை வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீரேன். இன்றைக்கு ஒரு விடுதலை வரட்டும் இயேசுவின் நாமத்தில். அவருடைய குடும்ப பிரச்சனை, அவருடைய வியாபாரத்தில் பிரச்சனை, வேலையில் இருக்கிற பிரச்சனை, சகல பிரச்சனைகளும் மாறட்டும். ஒரு அற்புதத்தை இன்றைக்கு அவள் காண செய்தருளும். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்த தங்களை அர்ப்பணித்தபடியால் இன்றைக்கே இந்த அற்புதத்தை கண்டு மகிழட்டும். நீர் அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். விசுவாசிங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலையை எல்லாருக்கும் சொல்லுங்க, எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ நீங்களும் இந்த மாதிரி சாட்சி சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்த உங்களுக்கு சந்தர்ப்பம் தருவோம். உங்களுடைய சாட்சி கேட்கிற அநேகர் இயேசுவை மகிமைப்படுத்துவாங்க. அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் அற்புதத்தை விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள்.